கடலைப்பருப்பு வந்து ஒரு 100 கிராம் எடுத்து 2 டைம் அலசி அரை மணி நேரம் ஊற வச்சு, காஞ்ச மிளகா வந்து ஒரு மிளகா எடுத்திருக்கேன். இந்த மிளகா வந்து காரம் அதிகமாக இருக்கனால நான் ஒன்றே ஒன்று எடுத்திருக்கேன். நார்மல் காரம் இருக்க மிளகானா 2 மிளகா எடுத்துக்கோங்க. சோம்பு வந்து இந்த ஸ்பூனில் எடுத்து வச்சுருக்க பருப்பு வந்து தண்ணி இல்லாமல் ஜாரில் போட்டு அரைச்சிருவோம். ஒரு 3 பல் பூண்டு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து தண்ணி விடாமல் நல்லா குறைன்னு அரைச்சிட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். தாளிக்கு 2 கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஒரே ஒரு ஏலக்காய், 2 பட்டை, ஸ்டார். கேஸ் பற்ற வச்சு கடாய் வச்சிடலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கேன், ஒரு பச்சை மிளகா 2 கீரி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், புதினா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடாகிடுச்சு. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த கடலைப்பருப்பை வந்து போட்டு நல்லா ட்ரையாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நல்லா உதிரியாக வரணும், அந்த மாதிரி ஃப்ரை பண்ணிடணும். நல்லா இந்த அளவுக்கு உதிரியாக ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். திரும்ப ஒரு கடாய் வச்சு ஹீட் பண்ணிட்டேன். இதில் ஒரு 4-5 ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுக்கலாம். நான் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எடுத்து வச்சுருந்தா பட்டை கிராம்பெல்லாம் போட்டுடலாம். வெங்காயம் போட்டுடலாம். அதோட ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கிடுங்க. புதினா எடுத்து வச்சுருந்தோம்னா அதில் வந்து கொஞ்சமாக புதினா எடுத்து வச்சுருக்கேன். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கிருச்சு. ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிட்டேன். ஒரு அரை ஸ்பூன் வந்து கல் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா வதங்கிருச்சு. கட் பண்ண தக்காளி சேர்த்துருவோம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி போட்டுக்கிட்டேன். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகா பொடி வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் வேணும்னா போட்டுக்கலாம். நம்ம மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கடலைப்பருப்பை போட்டுருவோம். போட்டுட்டு அப்படியே நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம கடலைப்பருப்பு வந்து நல்லா திக்காகிடும், அதனால் தண்ணி கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றி இப்போ நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்ருவோம். எடுத்து வச்சுருந்தேன் மிச்சம் கொஞ்சம் புதினா இல்லை, அதை போட்டுக்கிறேன். கருவேப்பிலை இருந்தாலும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, அதனால் புதினா மட்டும் போட்டுக்கிட்டேன். இப்போ மூடி வச்சு வேக வச்சுருவோம். இப்போ வடகறி ரெடி ஆகிடுச்சான்னு பார்ப்போம். வடகறி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வடகறி வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்குமே சைடிஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம்.